வணக்கம் எனது அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி ஒரு சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கனில் பல வெரைட்டி இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேஸ்ட் உண்டு. இது தேங்காய் பால் ஊற்றி நம்ம செய்கிறது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த சிக்கனை இந்த மண்சட்டியில் தான் வைக்க போகிறேன். சட்டி சூடாகட்டும். 100 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, 150 கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதும் 3 மிளகா சேர்த்துக்கோங்க. கீரி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் இன்னும் தக்காளி சேர்க்கலை. சிக்கன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேங்க. அஞ்சு நிமிஷம் இதிலே வேகட்டும். கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கூட கருவேப்பிலை, தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அஞ்சு நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வேக விட்டுருங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணி தான். நான் தண்ணி எதுவுமே தனியாக ஊற்றலை. ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி, 3 ஸ்பூன் சிக்கன் பொடி, சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு கிளறிக்கோங்க. கிரேவி திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 200 ml அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். 200 ml இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. குருமா மாதிரி குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதுதான் இந்த சிக்கனோட ஸ்பெஷல். சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.